friends, welcome to veetukitchen. இன்னைக்கு வீடியோல ஸ்கூல் முடிச்சு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு ஹெல்தியான டேஸ்டியான லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். எங்க சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுல ஒரு கப்பு துண்டு தேங்காயை துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாம அரைச்சு எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே விட தேவையில்லை, வெறும் தேங்காய் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு இதுல ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த கோதுமை மாவையும் இந்த தேங்காய் கூடால சேர்த்து நம்ம மிக்சியில போட்டு ஃபர்ஸ்ட் இதுல மட்டும் வச்சு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துடலாம். அப்போ அந்த தேங்காயும் கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. ஒரு வாணலி எடுத்திருக்கோம். இந்த வாணலியில ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் அதுல நாம மிக்சியில அரைச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த கோதுமை மாவு தேங்காய் கலவைய சேர்த்து நாம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறோம். ஸோ நல்லா வறுக்கணும். அதோட கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ அந்த அளவுக்கு வறுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாம இதை வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை வறுத்தாச்சு. இனி இதை ஆற வச்சிடலாம். அடுத்து அதே பேன் எடுத்திருக்கோம். இதுல ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கோம். நம்ம ஒரு கப்பு தேங்காய், ஒரு கப்பு மாவு கூடால ஒரு கப்பு வெல்லம் சின்னதா கட் பண்ணி அதுல ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை ஃபர்ஸ்ட் நாம கரைச்சி எடுக்க போறோம். இது பாகுபதம் எதுவும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஒரு கொதி வந்ததும் இதை அரிச்சு எடுத்துக்கலாம். இதுல கல்லு மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ அதனால அரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அரிச்சு எடுத்து அதை இதுல விடுறோம். விட்டுட்டு இதை நாம கொதிக்க வச்சு இது கொதிச்சதும் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதை ஒருக்கா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் நாம வறுத்து வச்சிருக்கக்கூடிய மாவையும் இதுல சேர்த்து நாம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ மாவு அடுப்பு சிம்லயே வச்சு நம்ம கிளறணும். அப்ப நமக்கு மாவு நல்லா வெந்து வரும். இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்ச பால் அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மாவு நல்லா வெந்து வரும், டேஸ்டாவும் இருக்கும். அடுத்தது நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் கிடைக்குதோ அதை நீங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இந்த மாதிரி கிளறிட்டு இப்ப நமக்கு மாவு ரெடி ஆகியாச்சு. இதை நாம ஆற வச்சிடலாம். மாவு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறுனா போதும். ஸோ இந்த மாதிரி ஆறின பிறகு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். கையில வச்சு உருட்டி அழகா ஷேப்புக்கு நாம உருட்டி எடுத்தா போதும். இந்த மாதிரி எல்லா மாவுலயும் நம்ம லட்டு ரெடி பண்ணிக்கலாம். இத குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, இந்த மாதிரி நமக்கு லட்டு ரெடி ஆகியாச்சு. இதுக்கு மேல நாம சின்ன சின்னதா பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி நட்ஸை கட் பண்ணி மேல வச்சோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, பாக்குறதுக்கும் ஒரு நல்ல லுக் கிடைக்கும். இதை நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டுக்கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.